தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு 28,000 கோடி நிதியுதவி. சுற்றுலா வளர்ச்சியை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி அறிவிப்பு. மீனவர் விவகாரத்தை சுட்டிக்காட்டி கச்சத்தீவை மீட்க தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தல். பல்வேறு சர்ச்சைகளால் அடுத்தடுத்து ராஜ்யசபா ஒத்திவைப்பு. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் மறைந்திருந்து திடீர் தாக்குதல். சிஆர்பிஎஃப் வீரர்கள் 13 பேர் பலி. விரிவான செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களில் புதிய ரயில்வே தடங்களை அமைக்கவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் 28,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாகாலாந்து மாநிலம் கோஹிமா அருகிலுள்ள கிசாமா கிராமத்தில் நடந்த ஹார்ன்பில் பெஸ்டிவல் எனப்படும் இருவாச்சி பறவை விழாவில் திங்களன்று கலந்து கொண்டார். டிசம்பர் 1ஆம் தேதி நாகாலாந்து மாநிலம் உருவான நாள் என்பதால் நாகாலாந்து பாரம்பரிய உடையுடன் விழாவில் மோடி பங்கேற்றார். நாகாலாந்து மாநிலத்துக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவதை சுட்டிக்காட்டினார். சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு சாலை, ரயில், விமான போக்குவரத்து முக்கியம் என குறிப்பிட்ட மோடி வடகிழக்கு மாநிலங்களில் புதிய ரயில்வே தடங்களை அமைக்க 28,000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கும் என்றார். நாகாலாந்து உள்ளிட்ட 6 வடகிழக்கு மாநிலங்களின் மின் கட்டமைப்பை மேம்படுத்த 5,000 கோடி ரூபாய் நிதிக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய மோடி வடகிழக்கு மாநிலங்களில் 24 மணி நேரமும் மின் விநியோகம் ஏற்படுத்துவதுதான் தனது இலக்கு என்றார். மணிப்பூரில் தேசிய விளையாட்டு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது, வடகிழக்கு மாநிலங்களில் 6 புதிய விவசாய கல்லூரிகள் அமைப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் பிரதமர் மோடி வெளியிட்டார். நெல், பருத்தி கொள்முதல் விலை குறைக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை கிளப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் ராஜ்யசபா அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. திங்களன்று ராஜ்யசபா கூடியதும் நெல் மற்றும் பருத்தி கொள்முதல் விலையை அரசு குறைத்துவிட்டதாக காங்கிரஸ், சமாஜ்வாடி, இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பிரச்சினை கிளப்பினர். பருத்தி கொள்முதல் குவிண்டால் ஒன்றுக்கு 7,000 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாயாக குறைக்கப்பட்டுவிட்டதாகவும் இதனால் விவசாயிகள் தற்கொலை செய்ய தூண்டப்படுவதாகவும் காங்கிரஸ் எம்பி அகமது பட்டேல் குற்றம் சாட்டினார். லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு 50% கூடுதல் விலை வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்ததை சுட்டிக்காட்டிய மார்க்சிஸ்ட் உறுப்பினர் சீதாராம் யெச்சூரி இதுகுறித்து அரசு பதிலளிக்க வலியுறுத்தினார். காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி உறுப்பினர்கள் சபை மையப்பகுதியை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கோஷமிட்டதால் கடும் அமளி ஏற்பட்டது. இதனால் சபையை முதலில் 5 நிமிடத்துக்கு ஒத்திவைத்த துணைத் தலைவர் PJ குரியன் பிறகு பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைத்தார். 12 மணிக்கு சபை கூடியதும் சஹாரா நிறுவன ஊழலில் பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷாவுக்கு தொடர்பிருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். கேள்வி நேரத்தை ரத்து செய்துவிட்டு சஹாரா ஊழலில் அமித்ஷாவின் தொடர்பு குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இதனிடையே அரசு பங்களாவிலிருந்து சமாஜ்வாடி உறுப்பினர் நீரஜ் சேகரை வெளியேற்ற அரசு நோட்டீஸ் அளிக்கப்பட்டதை கண்டித்து சமாஜ்வாடி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இப்பிரச்சினைகளால் சபை பிற்பகல் 1 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் கூடிய போதும் அமளியே நீடித்ததால் மீண்டும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் சபையில் மட்டுமின்றி பார்லிமென்ட் வாசலிலும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்பதன் மூலமே தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்று ராஜ்யசபாவில் திமுக வலியுறுத்தியது. ராஜ்யசபாவில் முக்கிய பிரச்சினைகள் மீதான குறுகிய விவாதத்தில் தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து திமுக, அதிமுக உறுப்பினர்கள் பேசினர். நவம்பர் 22ஆம் தேதியன்று 3 படகுகளில் சென்ற 14 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்றதை சுட்டிக்காட்டிய சிவா, இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்கள் மற்றும் 75 விசைப்படகுகளை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்பது ஒன்றே தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் எனவும் தெரிவித்தார். After that, when they were out for fishing last Saturday on 22nd of November, 3 boats did not return and 14 fishermen were missing. And it came to be known that again the Sri Lankan Navy has apprehended 14 fishermen and have captured 3 boats. So already 24 fishermen are languishing in the prison of Sri Lanka for the past 2 months, and 75 boats have been captured, and 3 more now, 78 boats. Sir, I would urge the government of India to immediately take initiatives and to move with the highest authorities to release the boats and the fishermen, as well as to retrieve Kachativu, which is the only solution. இலங்கை கடற்படையின் சிறைப்பிடிப்பு நடவடிக்கை தொடர்ந்தால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் மட்டுமின்றி கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்கும் பாரம்பரிய உரிமையும் பறிபோய்விடும் அபாயம் இருப்பதாகவும் திருச்சி சிவா கவலை தெரிவித்தார்.
சத்தீஸ்கரில் மறைந்திருந்து மாவோயிஸ்டுகள் நடத்திய திடீர் தாக்குதலில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் 13 பேர் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள சுக்மா மாவட்டத்தில் சமீப காலமாக மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு கடந்த 10 நாட்களாக மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். சுக்மா மாவட்டத்தின் சிந்தாகுஃபா எனும் கிராமத்தில் திங்களன்று பிற்பகலில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் 223வது பட்டாலியனைச் சேர்ந்த வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மாவோயிஸ்டுகள் பயங்கர தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தில் ரிசர்வ் போலீஸ் படையைச் சேர்ந்த 13 பேர் இறந்தனர். இதில் 2 பேர் அதிகாரிகள் ஆவர். அப்பாவி கிராம மக்களை கேடயமாக பயன்படுத்தி தாக்குதலை நடத்திய மாவோயிஸ்டுகள் பிறகு அங்கிருந்து காட்டுக்குள் தப்பிச் சென்றுள்ளனர். திரும்ப தாக்கினால் பொதுமக்கள் அதிக அளவில் உயிரிழக்கக்கூடும் என்று கருதி மாவோயிஸ்டுகள் மீது ரிசர்வ் போலீஸ் படையினர் தாக்குதல் நடத்தாமல் விட்டுள்ளனர். இந்த ஆண்டில் மாவோயிஸ்டுகள் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும். கடந்த ஏப்ரல் மாதம் லோக்சபா தேர்தல் பணி முடித்துவிட்டு 2 வாகனங்களில் திரும்பிக் கொண்டிருந்த துணை ராணுவத்தினர் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் மீது மாவோயிஸ்டுகள் குண்டு வீசி தாக்கியதில் 13 பேர் இறந்தனர். மறுக்கப்பட்ட 38 லாரிகளுக்கு மீண்டும் ஒப்பந்தம் வழங்க வலியுறுத்தி சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற போராட்டம் அறிவித்துள்ளனர். சமையல் எரிவாயுவை எண்ணெய் நிறுவனங்களிலிருந்து எரிவாயு நிரப்பும் தொழிற்சாலைகளுக்கு கொண்டு சென்று சேர்த்தல் மற்றும் விநியோகஸ்தர்களிடம் ஒப்படைக்கும் பணிகளில் 3000க்கும் மேற்பட்ட எரிவாயு டேங்கர் லாரிகள் ஈடுபட்டுள்ளன. டேங்கர் லாரி ஒப்பந்ததாரர்கள் எண்ணெய் நிறுவனங்களுடனான ஒப்பந்தம் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. மீண்டும் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க விண்ணப்பித்த 3200 டேங்கர் லாரிகளில் 3108 லாரிகளுக்கு மட்டுமே ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. விண்ணப்பத்தில் குறைபாடு உள்ளதாக கூறி 38 லாரிகளுக்கு ஒப்பந்தம் வழங்க மறுக்கப்பட்டது. அனைத்து லாரிகளுக்கும் ஒப்பந்தம் வழங்க வலியுறுத்தி சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளன. திங்களன்று நள்ளிரவு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக டேங்கர் லாரி ஒப்பந்ததாரர்கள் தெரிவித்துள்ளனர். 2014-2017 வருடத்துக்கான டெண்டர் நாங்கள் அட்டன் பண்ணியிருந்தோம். அந்த டெண்டரில் கிரீடியன்டல் பிட்ஸில் டெக்னிக்கல் பிட்ஸில் ஒரு 38 வண்டி சின்ன சின்ன காரணங்களுக்காக ப்ரைஸ் ஃபிட் ஓப்பன் பண்ணல. அந்த வண்டிக்கான ப்ரைஸ் ஃபிட் ஓப்பன் பண்ணணும். டெண்டரை சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுனால இந்த வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கு. இதனால் சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எல்லையில் அத்துமீறிய பாகிஸ்தானிய ராணுவத்தினருக்கு உரிய பதிலடி கொடுத்த எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லையை காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் 49வது நிறுவன நாள் விழா திங்களன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் எல்லை பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏற்றுக்கொண்டார். வங்க தேசத்திலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவுபவர்களை எல்லை பாதுகாப்பு படையினர் தடுத்தாக வேண்டும் என கூறிய ராஜ்நாத் சிங், வங்கதேசம் இந்திய எல்லையில் பசுக்கள் கடத்தல் நடப்பதை எப்பாடுபட்டாவது தடுக்கவும் வலியுறுத்தினார். காஷ்மீர எல்லையில் பாகிஸ்தான் வலிந்து வந்து தாக்கிய போது உரிய பதிலடி கொடுத்ததற்காக எல்லை பாதுகாப்பு படையினரை வெகுவாக பாராட்டிய ராஜ்நாத் சிங், பாகிஸ்தானிலிருந்து கிளம்பும் பயங்கரவாத சக்திகளை தடுக்க வலியுறுத்தினார். आपके डायरेक्टर जनरल श्री देवेंद्र कुमार जी पाठक ने इसकी मुझे जानकारी दी. वहां की स्थिति का मैंने इनके द्वारा जायजा प्राप्त किया. मैंने क्या बात की क्या नहीं की इसकी मैं यहां चर्चा नहीं करना चाहूंगा, लेकिन आपने बहुत ही धैर्य का उस समय परिचय दिया. बार बार पाकिस्तान सीज फायर वायलेशन कर रहा था, फिर भी आपने धैर्य का परिचय दिया. लेकिन आप किसी भी इंसान के धैर्य की एक सीमा होती है, लेकिन उसके बाद जब पाकिस्तान अपनी हरकतों से बाज नहीं आया, तो जो आपने मुंहतोड़ जवाब दिया है उसके लिए मैं पूरी भारत के चौकी फोर्स का अभिनंदन करना चाहता हूं. ISIS பயங்கரவாத இயக்கத்திலிருந்து திரும்பிய மும்பை இளைஞர் கைதான விவகாரத்தில் இன்னும் சிலரும் கைது செய்யப்படலாம் எனவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கொல்கத்தாவில் பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா பங்கேற்ற கூட்டத்தில் அல் கொய்தா இயக்கத்தை பற்றிய புத்தகம் விநியோகிக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பிய போது, அரசியல் கூட்டங்களில் எந்த அசம்பாவித சம்பவமும் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது மாநில அரசின் கடமை என்று ராஜ்நாத் சிங் கூறினார். வருமான வரித்துறைக்கு அபராதம் மற்றும் வரி பாக்கி செலுத்திவிட்டதால் வழக்கை தள்ளி வைக்க கோரிய ஜெயலலிதா மனு ஏற்கப்பட்டு
டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா மீதான வருமான வரி செலுத்தாதது தொடர்பான வழக்கு விசாரணை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இவ்வழக்கு தொடர்பாக ஜெயலலிதா தரப்பில் திங்களன்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. வருமான வரி செலுத்தாதது தொடர்பாக வரி பாக்கி மற்றும் அபராதம் செலுத்த தாங்கள் சமர்ப்பித்த சமரச மனுவை வருமான வரித்துறை ஏற்றுக்கொண்டதாகவும், இது தொடர்பாக அபராதம், வரி பாக்கி அனைத்தையும் செலுத்திவிட்டதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ஆனால் வழக்கில் சமரசம் செய்யும் முடிவை வருமான வரித்துறை இதுவரை அறிவிக்காததால் வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா தரப்பில் கோரிக்கை விடப்பட்டது. வருமான வரி வழக்கை விசாரிக்கும் நீதிபதி தட்சிணாமூர்த்தி விடுமுறை என்பதால் 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி கயல்விழி வழக்கை விசாரித்தார். ஜெயலலிதாவின் மனுவை ஏற்று வழக்கு விசாரணை வரும் டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி கயல்விழி பிற்பகலில் அறிவித்தார். மழைநீர் வடிகாலில் மனிதனுக்கு பதில் இயந்திரத்தை கொண்டு சுத்தம் செய்வது தொடர்பாக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மனித கழிவுகளை மனிதன் அகற்றுவதற்கு தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. மழைநீர் வடிகாலில் மனிதனுக்கு பதிலாக இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கோரி மாற்றத்திற்கான இந்தியா அமைப்பின் நிறுவனர் நாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் மகாதேவன் அடங்கிய அமர்வு முன்பு திங்களன்று விசாரணை வந்தபோது தமிழக அரசு 4 வாரத்தில் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி வைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மழைநீர் வடிகால் கால்வாயிலும் மனிதர்களை இறக்காமல் இயந்திரங்களை கொண்டே சுத்தம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது மழைநீர் வடிகால் கால்வாயில் எந்த விதமான கழிவுநீரோ மற்ற அசுத்தங்களோ செல்லாத அளவுக்கு போர்க்கால நடவடிக்கை எடுத்து அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளேன். இந்த வழக்கில் இன்றைக்கு தமிழக அரசின் தலைமைச் செயலர், குடிநீர் வழங்கல் துறை, உள்ளாட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையுடைய செயலர், சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள். இவ்வழக்கு ஜனவரி 19ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. பள்ளி வளாகத்தில் ஆசிரியர் தாக்கப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி அருளானந்தம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் பாஸ்கர் கடந்த 20ஆம் தேதி பள்ளி வளாகத்தில் தாக்கப்பட்டார். தனது மகனை கண்டித்ததால் தொழிலதிபர் அருளானந்தம் என்பவர் ஆட்களை அனுப்பி ஆசிரியரை தாக்கியது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடவே அருளானந்தம் உள்ளிட்ட 36 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து தொழிலதிபர் அருளானந்தம் தலைமறைவானார். அவரை தேடும் பணியில் ஈடுபட்ட தனிப்படையினர் திருச்சியில் அருளானந்தத்தை கைது செய்தனர். திங்களன்று காலை சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அருளானந்தத்தை போலீசார் ஆஜர்படுத்தினர். நீதிமன்ற உத்தரவுப்படி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அருளானந்தம் அடைக்கப்பட்டார். இவ்வழக்கில் அவரது மனைவி உள்ளிட்ட 6 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக 3வது நாளாக கடலுக்கு செல்ல அனுமதி கிடைக்காததால் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதனையடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. கடல் காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் 3வது நாளாக திங்களன்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி கிடைக்கவில்லை. இதனால் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் பகுதிகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 50,000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள், சார்பு தொழிலாளர்கள் வீட்டுக்குள் முடங்கியுள்ளனர். இந்நிலையில் துறைமுகத்தில் அமைந்துள்ள BSNL அலுவலக சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 6 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மீனவர்கள் கடலுக்கு உட்கார்ந்து இருக்க நேரத்தில் பேசன் ஆபீஸ் பெரிய 12 அடி கட்டடம் இருந்துச்சு. நாங்க உள்ளே இருந்தோம்னா 4-5 பேர் காலியா இருப்போம். மழை காரணம் வெளியே நின்றாங்க. செவர் அப்படியே விழுந்து என்னுடைய கம்பெனி இடிச்சு நாசமாயிருச்சு. 1 லட்சம் ஜாமா இருந்துச்சு. செவர் இப்போ 150-100 அடிகள் விழுந்திருக்கு. அந்த சுத்தி செவர் ஊரம் 10-15 வருஷமா டேமேஜா தான் இருக்கு. நாங்க பலமுறை சொன்னா பேசன் ஆபீஸ் கேட்கல. இன்னைக்கு இது இன்னமும் விழுகிற அபாயத்தில் இருக்கு. விழுந்தா இன்னும் ஒரு 10-50 குடும்பங்கள் நாஸ்தி ஆயிரும். தொடர் மழை, கடல் காற்று காரணமாக மீன்பிடி வர்த்தகம் முடங்கி போயுள்ளது. தங்கம் கையிருப்பு மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடு காரணமாக திங்களன்று தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 19,264 ரூபாயாக குறைந்தது. தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கு முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. தங்கத்தின் இறக்குமதியை ஊக்குவிக்கும் வகையில் முந்தைய அரசு விதித்த கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி தளர்த்தியுள்ளது. இதனிடையே சுவிஸ் நாட்டின் தேசிய வங்கி தங்கத்தின் கையிருப்பை அதிகப்படுத்துவது குறித்த முடிவை எடுப்பதற்காக பொது ஓட்டெடுப்பை நடத்தியது. தங்கத்தின் கையிருப்பை அதிக
அறிமுகப்படுத்தும் சுவிஸ் தேசிய வங்கியின் முயற்சிக்கு எதிராக 70% மக்கள் ஓட்டளித்தனர். இதனால் சர்வதேச சந்தையில் கையிருப்பில் இருக்கும் தங்கத்தை முதலீட்டாளர்கள் விற்க துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக திங்களன்று சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க சந்தையிலும் தங்கம் 3%, வெள்ளி 9% விலை சரிவை கண்டுள்ளன. சர்வதேச சந்தையில் விலை சரிவு மற்றும் இந்தியாவில் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தளர்வு போன்ற காரணங்களால் இந்திய சந்தையிலும் தங்கத்தின் விலை கடுமையாக குறைந்துள்ளது. இதனால் தங்கம் வெள்ளியின் விற்பனை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திங்களன்று காலை ஒரு சவரனுக்கு 376 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 18,976 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு கிராம் தங்கம் 2,372 ரூபாயாக இருந்தது. ஆனால் மாலையில் இந்த விலையில் மாற்றம் காணப்பட்டது. திங்களன்று மாலை ஒரு சவரனுக்கு 88 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 19,264 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு கிராம் தங்கம் 2,408 ரூபாயாக இருந்தது. வெள்ளி ஒரு கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 37 ரூபாய்க்கும், பார் வெள்ளி 34,605 ரூபாய்க்கும் விற்பனையானது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.